Hi friends, வணக்கம் and welcome back. TVSனாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த ஸ்கூட்டி பெப்ளஸ் தான். ஸோ அந்த ஸ்கூட்டி பெப்ளஸ்க்கு பதிலாக இப்போ ஜஸ்ட் 110 வந்து என்ட்ரி லெவல் மாடலாக டிவிஎஸ் தரப்பில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கலர்ஸ், ப்ரைஸ், ஃபீச்சர்ஸ், இன்ஜின், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 2024 இந்த மாடல் நம்ம கன்சிடர் பண்ணலாமான்றதையும் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இந்த ஜஸ்ட் 110 பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. கிளாசி பெயிண்ட் ஸ்கீம், மேட் பெயிண்ட் ஸ்கீம். இது வந்து கிளாசி பெயிண்டில் வருது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 87,138 ரூபா. இதே நீங்கள் மேட் பெயிண்ட் ஸ்கீம் எடுத்தீங்கன்னா 90,939 ரூபா வருது. இதோட கலர்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம். நீங்களும் இந்த SRTVSல வாங்கினீங்கன்னா 5 லிட்டர் பெட்ரோலும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் இப்போ வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சாவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஃப்ளைங் ஆஸ் லோகோவும் வந்திருக்கு. ஸோ ஸ்பார்க்கியும் வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் மிரர்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் லாங்குவேஜ் டிவிஎஸோட பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் இருக்குது. ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான். ஸோ இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் அண்ட் இது பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. 12 volts 35 watts வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரண்ட் டிசைனில் இந்த இடத்துல டிவிஎஸோட பிராண்டிங் வந்து ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஹாரனும் உள்ளே வந்துடும். ஸ்மைலி போல் இருக்குது. இங்கே வந்து நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், ஜஸ்ட் 110க்கான ஸ்டிக்கரிங் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹாலஜன் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கு. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா மட்கார்ட் கிடையாது. ஸோ இன்பில்டாக அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 103 கிலோ வந்து இந்த வண்டி வந்து வெயிட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டும் தெரியல. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 90/100 10 inch கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், அங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்திருக்குங்க. ஸோ இந்த அலாய்வீல்ஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்கும் வந்து உங்களுக்கு 110 mm வந்து வந்திருக்கு. ஸோ காம்பி பிரேக் போல் வந்து சிங்க்ரனைஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ட்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ டிஸ்க் ஆப்ஷன்லாம் கிடையாது. நண்பர்களே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் கீழே எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிரேக் லாக் தான். எஸ், இங்கே பாருங்க, ஒரு லாக் இருக்குது. இந்த லிவர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹில் பொசிஷனில் ஒரு டவுனான பொசிஷன் எடுத்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து என்கேஜ் ஆகிடும். ஸோ வண்டி மூவ் ஆகாது. ஸோ இந்த ஜஸ்ட் 110ல இது கொடுக்குற ரொம்ப நாள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் இந்த மாடலில் கொண்டு வந்திருக்குது. வாழ்த்துக்கள். வண்டியோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரைஸ்ட் குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம் ஸ்விட்சஸ்லாம் பிளாக்ல இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கு இருக்குது. கீழே ஹாரன் ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சஸ் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இங்கே மேட் ஃபினிஷிங், இங்கே ஒரு கிளாஸியான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரும் வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாமே வந்து அனலாக் தான். மேலே வந்து உங்களுக்கு எக்கோ மோட், வண்டி எந்த டிரைவிங்கில் இருக்குன்றது தெரியும். ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர், வண்டியோட ஃபியூல் கேஜ் எல்லாமே இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் போனால் தனித்தனி லைட்ஸ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இண்டிகேட்டர்ஸ் வர மாதிரி இருக்குது. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் இருந்தால் வண்டி ஸ்டார்ட்டும் ஆகாது. இந்த பக்கமும் அதே போல் ஒரு கிளாஸி ஃபினிஷிங். இங்கே வந்து உங்களுக்கு வண்டியோட இக்னிஷன் ஸ்விட்சும் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 110ஓட பிராண்டிங் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃப்ரண்ட்லேயும் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வைக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. என்ட்ரி லெவல் மாடல் வந்து இங்கே ஒரு ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் மாடல் தான் இருந்தாலும் காசு கட்டிங் பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கால் வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்பாக அது ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஈஸி. அண்ட் லெக் ரூம் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேர் அமரக்கூடிய அளவுக்கு வந்து லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கான்ட்ராஸ்டான ஸ்டிச்சஸ் இருக்குது. இது ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சீட் தான். குஷனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட்டு தான். 760 mm வந்து சீட்டோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதே லோயஸ்ட் சீட் ஹைட். வண்டி கம்மியான ஹைட்டாக இருந்தால் கூட இந்த வண்டியில் உட்காந்து ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். அது இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாவியை ஓப்பன் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. பூட்டோட ஓவரால் ஸ்பேஸ் வந்து 19 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட் வந்து ஃபுல்லாமே வந்து வைக்கலாங்க. அண்ட் வண்டியோட சேசிஸ் நம்பர்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேங்க் சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டிவிஎஸோட பிராண்டிங் 5 லிட்டர் வந்து உங்களுக்கு டேங்க் இருக்குது. இங்கே ஒரு டெக்ஸ்டர் எலமெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஓவரால் பூத் ஸ்பேஸ் ஒரு 19 லிட்டர்ஸும் டேங்க் வந்து ஒரு 5 லிட்டரும் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி.
வண்டியோட பின்புறத்தில் இந்த இடத்துல கைப்பிடி வந்து பிளாக் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஈஸி. இந்த வண்டியில் E20 பெட்ரோல் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு தான் E20 பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. டைலைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LED செட்டப்பில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹாலஜன், இங்கே LED 3 லைனாக வர மாதிரி இருக்குது. லைட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் ஸ்லீக்காக இருக்குது டிசைன் லாங்குவேஜ். ஸோ பர்சனலாக வந்து இந்த பேக் போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வண்டியில் இந்த இடத்துல டிவிஎஸோட பிராண்டிங், இங்கே 2 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டான லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்பர் பிளேட், கீழே ஒரு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க காம்பேக்டாக. சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஜெஸ்ட்டோட பிராண்டிங் ஜெஸ்ட் 110 அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ளமும் இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக ரொம்பவே லுக் வந்து எடுத்து கொடுக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அந்த கர்வியாக வந்து நல்லா இருந்துச்சு, பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. வண்டியில் பேக்கில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸோட வருதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன மட்கார்டும் வந்து இருக்குது, சேர் அடிக்காமல் இருக்குது. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கில் 90/90 10 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸே வந்திருக்கு. வண்டியோட இன்ஜின் கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. டிவிஎஸோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, அது 130 mm இருக்குது. உங்களுக்கு வண்டியோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 109.7 cc இருக்குது. 1 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு, 7.8 PS பவரும் 8.8 Nm டார்க்கும் இருக்குது. வண்டியில் கிக் ஸ்டார்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். இந்த இடத்துல வண்டி லேடிஸ் ஃபுட் பேக்ஸும் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட அக்சசரிஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பேசஞ்சருக்கு கூட ஃபுட் பேக்ஸ் தனியாகவே வருது. ஸோ கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்க. இந்த மாதிரி க்ளோசிங் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அந்த ஃபுட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு பழைய ஞாபகம் தான் வருது, அந்த டிசைன் லாங்குவேஜ். வண்டியோட சைலன்சரில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க ப்ரீமியமாக. சைலன்சர் எல்லாமே உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பேக்கில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் 130 mm சொன்ன டியூப்லெஸ் டயர்ஸாக இருக்குது. ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே மெயின்டெனன்ஸ் ஈஸி. அண்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் 110 பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பார்க்கலாங்க. மேட் ஃபினிஷிங்கில் 4 கலர் இருக்குங்க. இந்த மேட் ரெட், மேட் வயலட், அந்த பர்பிள் போல ஒரு கலர், மேட் ப்ளூ கலர் அண்ட் மேட் பிளாக் கலருங்க. க்ளாஸியான ஃபினிஷிங்கில் இப்போ பார்க்குற ப்ளூ அண்ட் க்ளாஸியான ஒயிட் கலராக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டியில் நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹைலைட்னா வண்டியோட சீட் ஹைட் 760 mm தான் இருக்குது. ஸோ வண்டி ரொம்ப குள்ளமாக இருக்கும் கூட இந்த வண்டி ஈஸியாக ஓட்டலாம். வெயிட் 103 kg இருக்கிறதே தெரியல. ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ் தான். இந்த வண்டி வாங்கினா ஸ்க்ரீன் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.